காட் ஒருத்தரை இப்படித்தான் ஆகணும், இப்படித்தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிட்டாரு அப்படின்னா அதை யாராலையும் மாற்றவே முடியாது. வாழ்க்கையில எப்போதுமே பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் தலைவர் ஆக முடியாது. ஆனா ஒரு சிலரால தலைவர் ஆக முடியும். அந்த தலைவர்கள்லயும் எல்லாராலையும் நல்ல ஒரு ஆட்சியையோ, நேர்மையான ஆட்சியையோ குடுக்க முடியவே செய்யாது. ஒரு சிலரால தான் கண்டிப்பா நேர்மையான ஆட்சிய குடுக்க முடியும். அந்த ஆட்சிய குடுக்குற ஒருத்தங்க கிடைச்சாங்க அப்படின்னா, அவங்கள ஒரு நாளா விட்டுடாதீங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்மளோட நாடு நல்லா இருக்கணும், நம்மளோட பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்மளோட சந்ததி எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஆட்சி கண்டிப்பா உலகத்துல தேவை. கெட்ட ஆட்சிகள் இருக்கிற நேரம் கெட்டவர்கள் சந்தோஷமா வாழுவாங்க. அவங்களோட தவறான நடத்தைகள் அதிகமா இருக்கும். ஏழைகள்ட்ட இருந்து பணத்தை சுரண்டி வாழுகிறவங்களா இருப்பாங்க. அந்த கெட்ட ஆட்சி வளர்ந்து வளர்ந்து ஒரு எல்லையே இல்லாம போயிட்டே இருக்கும். அதே இது ஒரு நல்லாட்சி வருகிற நேரம் கெட்ட ஆட்சி ஆளுகிறவங்களால சகிச்சு கொள்ளவே முடிகிறதில்ல. பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. மக்கள் தான் விழிப்பா இருக்கணும். ஆட்சின்னு சொல்றது யாரு ஆளுறாங்க அப்படின்னு உள்ளது கிடையாது. எப்படிப்பட்ட ஆட்சி அமையுது அப்படின்னு உள்ளதுதான் முக்கியம். நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்குதா, நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு செல்றாங்களா, இதுதான் ஒரு நாட்டோட வளர்ச்சியா மாறும். அந்த வளர்ச்சியை கொடுக்குற தலைவரை ஒரு நாளும் எப்போதுமே இழந்துடாதீங்க.